சின்னதா, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா. சொல்ல மறந்துட்டேன். மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேன். மத்தியானம் மறக்காம வந்து சாப்பிட்டு போயிடுங்க. இல்ல, எனக்கு வேலை இருக்கு. ஏங்க இருங்க. என்ன சின்னதா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர முடியலனா இப்பவே கையோட சாப்பாடு வேணா கட்டிட்டு போயிடுங்க. நான் மணியண்ணி கிட்ட வேணா சொல்லி கட்டித்தர சொல்றேன். இருங்க, நான் கட்டித்தர சொல்றேன். என்ன சின்னதா? எனக்கு சாப்பாடே வேண்டாம். என்ன ஆச்சு? எனக்கு சாப்பாடே வேண்டாம். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒவ்வொரு வேலையும் சாப்பாடு வேண்டாம் சாப்பாடு வேண்டாம்னு சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை கம்ப வச்சு மிரட்டி சாப்பிட வச்சாதான் சரிப்பட்டு வருவீங்க போல இருக்கு. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. எப்போ உனக்கு சாப்பாடு பத்தின பேச்சு தானா? ஷோ, கத்தாதீங்க. மாமா காதுல விழ போகுது. வரட்டும், என்ன நல்லா திட்டட்டும். நீ அதுக்கு ஆசைப்பட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்ன சின்னதா சொல்றீங்க? இங்க பாரு, நீ இந்த மாதிரி என்கிட்ட அக்கறையா இருக்கிறதுனாலதான் பதிலுக்கு நான் உன் மேல அக்கறையா இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டு அப்பா என்ன திட்டுறாரு, கோவப்படுறாரு. நீ எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. என்னால அப்படி உன்கிட்ட கேட்க முடியல. எனக்கு கேட்க கூடாதுன்னா இல்ல, கேட்கணும்னு தோண மாட்டேங்குது. அது ஒரு தப்பா? எனக்கு பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியும். உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு. சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு என்ன கேட்டுட்டே இருக்காது. நீ கேட்டு நான் கேட்கலன்னா அப்பா அதை நினைச்சு மனசு கஷ்டப்படுறாரு. அவரு மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க கூடாதுன்னு நீ தானே சொன்ன. ஆனா நீ தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு அவர் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு சாப்பாடு வேண்டான்னு ஒரு தடவை சொல்லிட்டேன்னா தயவு செஞ்சு விட்டுரு. என்ன தயவு செஞ்சு கம்பல் பண்ணாத. நீ என்ன கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிறதுனாலதான் அப்பா பார்த்துட்டு வந்து என்ன கேள்வி கேட்கிறாரு.